கண்டென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு இப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குற கேட்குற ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கு கண்டென்ட் தான். ஸோ இன்னைக்கு முத்துவண்ணா பேசின விஷயமா இருக்கட்டும், இல்லை செந்தில் சார் பேசின விஷயமா இருக்கட்டும், இதுலேருந்து என்ன ஒரு ஜிஸ்ட் எடுத்துக்கலாம், இதுலேருந்து என்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட தாட் ப்ராசஸே அப்படிதான் இருக்கும். வாட் இஸ் கண்டென்ட் அந்த ஸ்லைடில் நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டேன்னா அது போடுறதுக்கு மேபி இட் மைட் லுக் சிம்பிள் அந்த ஸ்லைட், ஆனால் அது போடுறதுக்கு வி புட் இன் தாட் ப்ராசஸ். மேபி இந்த ஸ்லைட்ல இல்லை, பட் எங்கே நாங்கள் கண்டென்ட் நாங்கள் ஜென்ரேட் பண்ணாலும் கூட அது ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தை கூட அது மேலே வராது. ஸோ இன்னைக்கு சில இந்த இந்த ஒரு ஸ்லைடே இருக்கு அப்படின்னா மேலே அவென்யூஸ் வச்சுக்கணும் லோகோ இருக்குன்னா இட் மேக்ஸ் it should add value to the slide, whatever like we are having on the slide. So with that said, கண்டென்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கண்டென்ட் தான். ஸோ அப்போ நம்ம டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் பொம்பார்டட் வித் கண்டென்ட். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குற அத்தனை விஷயமே ஒரு கண்டென்ட் தான். ஆனால் என்ன அந்த கண்டென்ட்ன்றது அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஃபியூ கண்டென்ட், அது எப்படி அது கண்டென்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் இங்கே நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஒரு ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், கீழே ஸ்க்ராலிங்காக இருக்கட்டும், அது எந்த நேரத்தில் என்ன வரணுன்றது உட்பட அங்கே அதுக்குன்னு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம பார்த்தோம் இன்னைக்கு சேலைக்கு இப்போ ரஜினிகாந்த் போட முடியல அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அது ஃபுல் ஸ்க்ரீனில் போடணுமா, மியூசிக் வச்சு போடுவோம், மியூசிக் இல்லாமல் போடணுமா. ஸோ இந்த அளவுக்கு அதுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் போகும், அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நியூஸ்ன்றதை பார்க்கும்போது மேபி மை லுக் சாதாரணமாக தெரியலாம், பட் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெஃபினட்டாக தேர் இஸ் பீன் அ ப்ராசஸ். சில நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஹெட்லைன்ஸ்ல இருந்து அது என்ன ஹெட்லைன்ஸ் போடணும், அது எப்படி யார் டபுள் செக் பண்ணி யார் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டிங் போவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது நியூஸ் பொறுத்த லெவலில் நம்ம பார்க்குற இல்லை ஃபார்வர்ட் பண்ணுறக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒவ்வொரு ஃபார்வர்ட் மெசேஜுக்குமே ஒவ்வொரு எங்கேயோ இருந்து ஒரு ஆர்ஜின்ல இருந்தால் அது வருது. ஸோ அந்த ஆர்ஜின் வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் அதை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4 வார்த்தை ஒரு 4 லைன் சேர்த்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அது பண்ணுக்கா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஃபேக்ட் லைக் நம்ம பர்சனலாக டைப் பண்ணுறது கூட ஒரு இன்டென்ஷனோட தான் பண்ணுறோம். பட் when it comes to a forward message or some message about the business, we have to pay attention to whatever content we forward or we write it out. ஸோ அது வந்து வாட்ஸ்அப் பொறுத்தவரை ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து இட் இஸ் அ கண்டென்ட். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா சேனல்ஸ், இது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், நீங்கள் பர்சனலாக நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இதில் எல்லாமே ஒரு கண்டென்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டில் ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். அது கூட சேர்த்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஈவன் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இது ரெண்டு காம்பினேஷனாக எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றது மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஹேஷ்டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய லிங்க்ஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் நம்ம அது அங்கே சேர்க்குறோம். இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கலே பார்த்தீங்கன்னா அதில் டேக்ஸ் இருக்கு, அட் கிளாஸ் டோர்ன்ற டேக்ஸ் இருக்கு, ஹேஷ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஹேஷ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் ஆட் வேல்யூ டு யுவர் கண்டென்ட் வாட் எவர் யூ வாண்டட் டு ஷேர். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக ஆட்ஸ் போஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எழுத்து அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், லோகோவா இருக்கலாம், இல்லை எழுத்தா இருக்கலாம், ஃபோன் நம்பரா இருக்கலாம், இது எல்லாமே வந்து இட் ஆட்ஸ். இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மூவி இல்லை ஒரு சீரீஸாக இருந்தால், இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு சூரரை போட்ட ஒரு படமா இருக்கட்டும், அது வந்து ஒரு பயோபிக். ஸோ அதுல இருந்து ஒரு விஷயம், அது புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் விஷுவலாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில ஒவ்வொரு படமுமே அது ஒவ்வொரு கண்டென்ட் அப்படின்னு தான் அவங்க சைடில் இருக்கும். நமக்கு அது படம் தெரியும், அவங்க சைடில் வந்து அது கண்டென்ட்டா தெரியும். சரி, ஒரு சீரீஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய சீரீஸ் இப்போ ரீசெண்டாக அக்ராஸ் த வேர்ல்டு ஹிட் ஆகுது. அதெல்லாம் வந்து அந்தந்த லோக்கலைஸ்ட் இதில் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது பெருசாக வரவேற்பு இல்லாமல் இன்னைக்கு ஒரு குளோபல் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது அதில் கண்டென்ட்டை போட்டு அதில் அந்த ரீச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 100% ஒரு விஷயம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கையில் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ணணும், எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கு எல்லாருமே இது இப்போ அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை ஈச் ஒன் ஆஃப் த மூவி ஆர் சீரிஸ் கண்டென்ட். காலர் டியூன் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த கொரோனா தான். இன்னைக்கு தும்ப ஆரம்பித்தாலே
நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஃபோன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் திங் வாட் வி லிசன் இஸ் ஆஃபிங். ஸோ அது அந்த அளவுக்கு அது அந்த கண்டென்ட் வந்து இட் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர். நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஆரம்பத்தில் நீங்க தும்பணும், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது யாரோ டப்பிங் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் அதை அங்கே ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கண்டென்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்க கேட்க இட் ஹஸ் ரெஜிஸ்டர். ஸோ அது வந்து இட் இஸ் சக்சஸ் ஹூவர் ஹஸ் கிரியேட்டட் தட் கண்டென்ட். கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் நம்ம சொல்லணும். ப்ளஸ் இன்னைக்கு அமிதாப் பச்சனோட வாய்ஸுமே ஒரு சில நெட்வொர்க்ல வந்து இட் இஸ் பீயிங் பிளேட். இது எல்லாமே கண்டிப்பா அது ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு ஒரு கொரோனான்ற ஒரு தாட் வருது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பீயிங் கிரியேட்டட். ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டா இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், அங்க வர நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய மியூசிக், இதுக்கு எல்லாமே யாரோ ஒருத்தர் மெனக்கட்டி தான் தே ஹவ் டன் இட். அன்னைக்கு இது எல்லாமே நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம அந்த கண்டென்ட்டை போட்டாலும் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், ஓ திஸ் இஸ் ஃபார் ஃபிளைட்ஸ், திஸ் இஸ் ஃபார் ரயில்வேஸ்ன்றது நம்ம வில் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ். அதே மாதிரி ஆன்லைன் செஷன் நான் இன்னைக்கு எடுக்கிறது வந்து என்னைய பொறுத்தளவில் இது கண்டென்ட். அதே மாதிரி தான் உங்களை பொறுத்தளவில் ஒரு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன். இது இன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டு ஆன்லைன் போயிருச்சு அப்படின்னா ஆப்வியஸா அந்த செஷன் என்டையராகவே ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ புட் இன் டு கிரியேட்டிங் கண்டென்ட் இஸ் வெரி வெரி வைட்டல். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக தான் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எங்கே அப்சர்வ் பண்ணால் அதுலேருந்து வரக்கூடிய ஐடியாஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ இன்னும் நான் சொல்ல போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டென்ட்டாக ஐ கேன் கீப் ஆடிங். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் யூ ஹேவ் டு நோ வேர் இஸ் கண்டென்ட், ஹவு தே ஆர் கிரியேட்டிங், வாட் ஆர் த ஹிட் கண்டென்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்றதுக்காக தான் ஃபியூ ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நான் ஹைலைட் இருக்கேன்.